ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐபிஎல் 2026ல ஆர்ஆர் டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ், பிளேயிங் லெவல் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும், ஐபிஎல்ல டீம் வந்து பிளே ஆஃப் போவாங்களா இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து யங் டேலண்டையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸையும் வச்சுதான் ஒரு டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கேப்டனா இருந்த சஞ்சுவையே ட்ரேடுக்கு அனுப்பிட்டு ஒரு யங் பிளேயரை நம்பி வந்திருக்காங்க அவங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஓரியன்டா போறது முடிவு எடுத்துட்டாங்க. கண்டிப்பா வந்து பிளே ஆஃப்குள்ள போயே ஆகணுங்கிற ஒரு முடிவுல தான் இருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது. சஞ்சுவே ட்ரேட்ல கொடுத்துட்டு சாம் கரனையும் ஜடேஜாவையும் எடுத்திருக்காங்கன்னா அவங்களோட பவுலிங் யூனிட்டை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணுங்கிற முடிவுல இருக்காங்க. சாம் கரன் இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டாரு. சனங்கா உள்ள வந்திருக்காரு. அவரும் அப்பப்போ ஒரு மேட்ச் ஆட தான் போறாரு. இந்த தடவை கேப்டனா வந்து ரியான் பராக் தான் பண்ண போறாரு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2022ல ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. பக்காவா போகணும், பக்காவா ஜெயிக்கணுங்கிற ஒரு முடிவுல தான் இருப்பாங்க. அதுக்காக ஒரு யங் பிளேயர் ஓபனர்ஸையும் வச்சிருக்காங்க. பக்காவா ரெடி ஆயிருக்காங்கிறது தான் சொல்ல முடியும். பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி ஓப்பனிங்லையும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் ஆட போறாங்க. 2 பேரும் ஓப்பனிங் ஆட போறாங்க. சரியா? வைபவ் சூரியவன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரு தரமான பேட்டர் தான். போன தடவை ஜிடியை அடிச்சு ஓட விட்டதெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹார்டு கிட்டர். பக்காவா ஆடத்தான் போறாரு, அடிச்சுதான் ஆட போறாரு. அடிக்கும் போது மிஸ் ஆச்சுன்னா அவுட் போயிட்டே இருப்பாருல. அடுத்த மேட்ச் அதே இடத்துல இருந்து ஆட போறாரு. இவருக்கு ஃபார்ம் அவுட் அப்படிலாம் கிடையாது, ஒரே ஹிட்டிங் தான். சோ அதனால வந்து இவர் வந்து ஒரு ஃபார்ம்ல இல்ல, ஃபார்ம் அவுட் அப்படிலாம் சொல்லவே முடியாது. இறங்குனா அடி, அப்படித்தான் ஆட போறாரு. அதுல இந்த தடவை எத்தனை டீம் சிக்க போறாங்கிறதா மேட்ரு. குறைஞ்சது ஒரு 4 மேட்சாவது அவர் ஒரு சிங்கிள் கண்டரா வின் பண்ணி கொடுப்பாருங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஆடுற எல்லா டீமுமே நல்ல பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட்ல வேணா கொஞ்சம் மிஸ் ஆகலாம். அவரு கொஞ்சம் ஒரு நார்மலான டீம் கிடைச்சா அவர்லாம் பொழந்து எடுத்துருவாரு. ஒரு தரமான பிளேயரு. அது போக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அண்டர் 19ல வேர்ல்டு கப்ல தரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆமா, ஃபைனல் மேட்ச்லயே வந்து ஒரு பிரஷரே இல்லாம ஆடக்கூடிய ஒரு ஓபனர்னா அது இவர் தான். வைபவ் சூரியவன்சியும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஆட போறாங்க. 2 பேருமே தரமா ஆடுவாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அட்டி பொழக்க தான் போறாரு. 2 பேருமே ஹார்டு கிட்டர் தான். அது போக வந்து ரியான் பராக், அவர் இந்த வருஷம் ஃபுல்லாவே எடுத்து கேப்டன் பண்றாரு. தரமா பேட்டிங் ஆட தான் போறாரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஹெட்மேயர், த்ரூ ஜெரேல். ஹெட்மேயர்ல வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஹெட்மேயர். சோ வந்து த்ரூ ஜெரேல், டோனவன் பெரேரா வந்து ஒரு ஸ்பின்னரு, ஒரு ஆல்ரவுண்டர், சரியான பிளேயர். அவர் இந்த தடவை கம்பல்சரி ஸ்குவாட்ல இருப்பாப்ல. அது போக ரவீந்திர ஜடேஜா. மொத்தம் ஒரு 7 பிளேயர் கிட்ட தரமான பேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பயங்கரமா ஆடதான் போறாங்க. பெரிய டோட்டலா இருந்தாலும் ஈஸியா சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டேலண்டடான பிளேயர் தான். அப்பப்ப பேட்டிங் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும், அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒரு சில மேட்ச் கொலாப்ஸ் ஆகதான் செய்யும். அதெல்லாம் ஒரி பண்ணிக்கவே மாட்டாங்க. எப்படியாவது நமக்கு ஒரு 8, 9 வின்ன வாங்கி உள்ள வரத்தான் பார்ப்பாங்க இந்த தடவை. பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரா ஆச்சரை ரொம்ப முழுசா நம்புறாங்க. பார்க்கலாம். அது போக வந்து ரவி பிஷ்னாய் இருக்காப்புல, நாண்ட்ரி பர்கர் சரியா வரலன்னா முப்பாக்கா இருக்காப்புல, ஆடன் லைன் இருக்காப்புல, நியூ பவுலர் வந்து இந்தியன் பவுலர் வேணும்னா குல்தீப் சைன் இருக்காப்புல. அதனால பவுலிங் ஆப்ஷன் நிறைய இருக்கு. துஷார் தேஷ் பாண்டியா ஃபைனலா, இம்பாக்ட் அப்பா சந்தீப் சர்மா வருவாப்ல. சோ பவுலிங் யூனிட் சந்தீப் சர்மா, துஷார் தேஷ் பாண்டியா, நாண்ட்ரே பர்கரு, ஜாப்ரா ஆச்சரு, ஜடேஜா, ரவி பிஷ்னாயி, 6 பவுலர் கிட்ட வந்துட்டாங்க. அது போக ரியான் பராக் ஓவர் போடுவாப்ல. பிரச்சனையே இல்ல. பவுலிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்லாட்டினாலும் ஆல்டர்னேட்டிவா இந்தியன் பவுலர் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. சோ அதனால பிரச்சனையே கிடையாது. ஆர்ஆர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேலன்ஸான டீம் தான். பட் இந்த ஸ்ட்ராங்கான பேலன்ஸான டீம் ரியான் பராக் எப்படி கேண்டில் பண்ணி டீம் அப்படியே கரெக்டா பிளே ஆஃப் கொண்டு போறாங்கன்னு தான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. ஆர்ஆர் டீம் பிளே ஆஃப்ஸ் வருமா வராதா, டைட்டில் ஜெயிப்பாங்களா மாட்டாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க.